இயேசுவே ஆண்டவர் யூடியூப் சேனல். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு தேசம். ஓர் இரவு நேரம் அந்தரத்தில் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டிருந்தன. அவை அனைத்தும் ஒரே இடத்தில் கூடி ஒரு மாபெரும் தேசத்திற்கான தீர்ப்பை எழுதி கொண்டிருந்தது போல் தோன்றியது. வயதான ஒரு மனிதன் வானத்தை நோக்கி அமர்ந்திருந்தார். அவர் யாக்கோபு, இஸ்ரவேலின் பிதாமகன். வயதாக இருந்தாலும் அவனது விழிகளில் ஒரு தேசத்தின் வருங்காலத்தை காணும் தீவிரம் இருந்தது. கண்முன் அவரது 12 மகன்களும் நிற்பதைப் போல தோன்றியது. ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு புதிய தேசத்தின் அடித்தளமாக மாறுவார்கள். ரூபன், அவர் மூத்த மகன், பிறந்ததின் பெருமையோடு ஒரு அமைதியான தலைவனாக விளங்கினார். ஆனால் ஒரு கணம் அவன் எடுத்த தவறான முடிவால் தலைமையை இழந்தார். யாக்கோபு அவரை பார்த்து, நீ ஆற்றின் அலை போல மாற்றம் கொண்டவன், எனவே உன்னிடம் ராஜ்யம் நிலைக்காது என்றார். சிமியோனும் லேவியும் இருவரும் ஆவேசக்காரர்கள். தங்கள் சகோதரியின் அவமானத்திற்கு பழிவாங்க இருவரும் கானான் நாட்டையே அசைத்தனர். யாக்கோபு அவர்களை எச்சரித்து, உங்களது கோபம் நம்மை அழித்துவிடும் என்றார். யூதா, அவர் ஒரு சிங்கம், வலுவும் நீதியும் கொண்டவர். அவரது சந்ததியிலிருந்து மன்னர்கள் எழும்புவார்கள். யாக்கோபு அவரிடம் சிரித்துக்கொண்டே, நீயே அரசர்களின் தந்தை என்று சொன்னார். செபுலோன், நீண்ட தூரம் பார்க்கும் ஒருவர், கடலோரத்திலேயே வாழும் அவரது சந்ததிகள் வணிகம், கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். யாக்கோபு அவரை பார்த்து, நீ கடலோர கோத்திரமாகி உலகத்துடன் வியாபாரம் செய்யும் தந்திரம் பெற்றிருப்பாய் என்று கூறினார். இசக்கார், சுமையை கண்டு பயப்படாத ஒரு சக்தி. அவரது மக்கள் வேலை செய்து தொழிலாளர்களாகவும் விவசாயிகளாகவும் இருப்பார்கள். நீயே உன் வலுவான உழைப்பின் மூலம் செழித்து வாழ்வாய் என்று யாக்கோபு வாழ்த்தினார். தான் நீதியின் காவலன். அவனது மக்கள் நியாயம் பேசுவார்கள். நீதிபதிகள், சட்டமேதைகள், அரசியல் தலைவர்கள் இவர்களிலிருந்தே உருவாவார்கள். நீ பாம்பு போல் சதி முறையில் எதிரிகளை வீழ்த்துவாய், ஆனால் நீதியின் வழியில் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். நப்தலி, வேகமான மனிதன். அவனது சந்ததிகள் யுத்த வீரர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாறுவார்கள். நீ ஒரு சுதந்திரமான மான் போல் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். உன் வார்த்தைகள் தேனாகும் என்று யாக்கோபு ஆசீர்வதித்தார். காத், ஒரு போர்க்கோத்திரம். எதிரிகள் எப்பொழுதும் இவர்களை சூழ்ந்திருப்பார்கள், ஆனால் காத் கோத்திரம் எப்பொழுதும் வெற்றி பெறும். நீ அடிக்கப்படும் போது எழும்பும் வீரன், உன் எதிரிகளை பின்னால் தள்ளுவாய் என்று யாக்கோபு ஊக்கமளித்தார். ஆசேர், செழிப்பின் மக்கள். இவர்களது நிலங்கள் கனிந்து விளையும். உணவிலும் செல்வத்திலும் அவர்கள் முன்னிலை பிடிப்பார்கள். உன் உணவு ராஜாக்களுக்கு ஏற்றது, உன் நிலங்கள் பசுமை கொண்டது என்று யாக்கோபு ஆசீர்வதித்தார். சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்டவன். யாக்கோபு அவரை பார்த்து, நீ கனாக்களை காண்பாய், அதுவே உண்மையாய் நிகழும். உன் சந்ததியே பெரும் மக்களாக உயர்வார்கள் என்றார். பென்யமின், இளையவன், ஆனால் அதிக தைரியம் கொண்டவன். போர் வீரர்களையும் உருவாக்கும் அவனது கோத்திரம் மரணத்திற்கே பயமில்லாதவர்கள் என்று புகழ் பாடும். எப்ராயிமும் மானாசேயும் யோசேப்பின் நினைவாக வலுவடைந்தனர். அவர்களும் இரு கோத்திரங்களாக கருதப்பட்டனர். யாக்கோபு தன் மகன்களை ஆசீர்வதித்த பின் அவன் கண்கள் மங்கியது, ஆனால் அவர் மனதில் ஒரு அமைதி நிலவியது. இவர்கள் ஒரு நாளில் வெறும் குடும்பம் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் தேசமாக மாறுவார்கள். நாட்கள் கடந்தபோது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். யூதா மன்னரின் கோத்திரமாக வலுப்பட்டது. லேவி தேவாலயங்களில் பணியாற்றினர். எப்ராயிமும் மானாசேவும் யோசேப்பின் நினைவாக வலுவடைந்தனர். காலங்கள் மாறினாலும் அவர்கள் வழிவந்த சந்ததியினர் உலகம் முழுவதும் பரவினர். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் கதை ஒரு சாதாரண குடும்பத்தின் வரலாறு அல்ல, அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் யாத்திரை. வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்கள் போலவே இஸ்ரேல் என்றும் அழியாத ஒளியாக நிலைத்து நிற்கும். ஆமென். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இது போன்ற பைபிள் கதைகளை பார்க்க தெரிந்து கொள்ள எங்கள் இயேசுவே ஆண்டவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.